Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. விபூதி கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பூமிக்கு வலிப்பு வந்து உடம்பு உதற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சொல்லு, மேல சொல்லு. ஐயோ, அவங்கள என்ன பண்ணீங்கன்னு நான் கத்துனேன். அவங்க உடனே பயந்து யார்கிட்டயும் சொல்லிடாதேன்னு என்கிட்ட கெஞ்சினாங்க. அப்புறம் ஆனாலும் என் மனசு கேட்கல. வைத்தியர் ஐயாவை கூட்டிட்டு வர ஓடுனேன். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க. விபூதி கொடுத்த அரை மணி நேரத்துல பூமி துடி துடிச்சு இறந்து போயிட்டாங்க சார். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. சார், சார், இதுல என்ன பெரிய கொடுமைனா சார், விபூதி கொடுத்த கண்மணியும் எதுவும் தெரியாத மாதிரி அழுதுட்டே இருந்தாங்க சார். சாகும்போது பாவம் சார் அந்த பூமி. அந்த கண்மணி கையில தான் உங்களையும் உங்க குழந்தையும் அவங்க கையால புடிச்சு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க சார். பாரு பூமி, பூமி, இங்க பாரு பூமி. இருக்க மாட்டேன். பூமி, பூமி அப்படி சொல்லாத பூமி. அந்த வார்த்தை கேட்ட கூட நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவோம் பூமி. போயிடாத பூமி, உனக்கு ஒண்ணும் ஆகாது பூமி. நான் உன்னை காப்பாத்துவேன் பூமி. போயிடாத பூமி, சொல்லாத பூமி. என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ் பூமி, உனக்கு ஒண்ணும் ஆகாது பூமி. உனக்கு ஒண்ணும் ஆகப்பட மாட்டேன். எனக்கு யார் இருக்கா பூமி? அப்படிலாம் சொல்லாத பூமி. ஒண்ணும் ஆகாது பூமி. இங்க பாரு பூமி. பூமி, நீ சொல்லுடா. பூமி, சொல்லு பூமி. பூமி, ஒண்ணும் ஆகாது பூமி. பூமி, என்னது? அம்மா, பூமி, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. பூமி, போயிடாத பூமி. பூமி, என்ன பண்ற? உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, என்ன இப்படி பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கும்மா. பூமி, 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 உட்காரு. பூமி, 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 இங்க பாரு பூமி. பூமி, 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 பூமி. சித்தி, பூமி, பூமி, இங்க பாரு பூமி. பூமி. அந்த கண்ணால பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருந்தது சார். சார், சாமிலாம் எங்க சார் இருக்கு? சாமின்னு ஒண்ணு இருந்தா அது இப்படி ஈவிரக்கம் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா சார்? ஆசிரமத்தை விட்டு போகும்போது அந்த அம்மா என்ன தனியா பார்த்து பணம் கொடுக்க வந்தாங்க. மனசே கேட்கல சார். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுக்க பார்த்தாங்க. எனக்கு பணம் வேண்டாம், விபூதியில என்ன போட்டீங்கன்னு கேட்டேன். உப்பும் விஷமும் போட்டேன்னு சொன்னாங்க. விபூதியில கலந்து கொடுத்ததுனால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாவம் இல்லைங்களான்னு கேட்டேன். என் புருஷனை தட்டி பறிச்சா அதனால நான் தண்டிச்சேன்.
அவளுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வருண் எனக்கு தான், அவர் கூட தான் நான் வாழணும், யார் குறுக்க வந்தாலும் உயிரை எடுப்பேன்னு சொன்னாங்க. அதே கொலவெறி பார்வையோட அப்புறம் போகும்போது அந்த அம்மா, நீ பணம் தான் வாங்கிக்கல, டாலர் செயினாவது வச்சுக்கோன்னு எனக்கு இந்த டாலர் செயினை கொடுத்தாங்க சார். முடிஞ்சு இதான் சார். கேகே சிம்பிள் போட்டிருக்கு. கேக்கேனா? கேக்கேனா கண்மணி கிருஷ்ணான்னு சொன்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களோட முதல் சம்பளத்துல வாங்கினதா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க சார். கேகேனா கண்மணி கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? ஆமா, அவ அப்படித்தான் என்ன கூப்பிடுறா. சார், இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? என்ன சார் இது? கண்மணியும் பூமி அக்காவ என் பூமிய கண்மணியா கொலை செஞ்சா? அவளோட ஒரு தல காதலுக்கு என் பூமிய பழி வாங்கிட்டாளே. வெறி பிடிச்ச ராட்சசி. இப்பவே போறேன். அந்த கண்மணிய. சார். சார் என் செயின் சார். ஹே, அது என்ன உன் செயினா? அந்த செயினை நீ மறந்துரு, இல்லனா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன். மேடம், உண்மையை சொன்னதுக்கு தண்டனையா மேடம்? வந்து பாத்துக்கிறேன். சார், சார் நில்லுங்க சார். 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 வாசு, போலாம் போலாம். வாங்க. போய்ட்டான். ஒரு வழியா வரணும், தமிழும் போயிட்டாங்க. மேடம். ருத்ரா, சூப்பர் ருத்ரா. நாங்க சொன்னதுக்கு மேலேயே நீ நடிச்சிட்ட. மேடம், சார் என்னோட செயினை கொண்டு போயிட்டாரு மேடம். அதெல்லாம் போகட்டும் விடு. நீ நடிச்ச நடிப்புக்கும் என் தம்பி அதை நம்பி போனதுக்கும் பரிசா நானே உனக்கு என் செயினை தரேன். தேங்க்ஸ் மேடம். வாசுகி, உனக்கு என்ன பைத்தியமா? நாளைக்கே வருண் இந்த செயினை இவ கழுத்துல பார்த்தா நீ மாட்டுவ. ஐயோ, என்ன மேடம் ஆளாளுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? ஆனா நீ கவலைப்படாத. உனக்கு நாங்க பேசினபடி 1 லட்சம் அக்கவுண்ட்டுக்கு வரும். வருமா? அப்ப சரி. வரலனா அப்புறம் இங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததுன்னு வருண் சார் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, என்னங்க இவ? உடனே முதல்ல இவ அக்கவுண்ட்ல பணத்தை போட்டுருங்க. இது வேறயா? சரி, அனுப்பிடுறேன். வேற வழி? இங்க பாரு ருத்ரா, இங்க நடந்ததை நீ யாருக்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. யார் எப்ப வந்து கேட்டாலும் இதே கதையை தான் நீ ஸ்ட்ராங்கா சொல்லணும். மாத்திலாம் பேசக்கூடாது. சரிங்க மேடம், அத நான் பாத்துக்கிறேன் மேடம். ஏங்க வாங்க நம்ம போலாம். வா, முதல்ல அந்த மெமரி கார்டை போய் தேடுவோம். சரி, நாங்க வரோம். அத்தை அவங்க பங்குக்கு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. என் பங்குக்கு நான் எதுவும் செய்ய வேண்டாமா?
கிருஷ்ணா, நான் உங்களை எப்படியெல்லாம் காதலிச்சேன்னு இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த அந்த ரகசியத்தை இன்னைக்கு விலாவரியா சொல்ல போறேன். சந்தோஷத்துல நீங்க திக்குமுக்காட போறீங்க. இதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த பொருட்களே சாட்சி. இனி நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. என் காதல சொல்ல போற இந்த நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகமா இருக்க போகுது. என் காதலை உங்க காலடியில சமர்ப்பணம் பண்ணி என்னையே நான் உங்களுக்கு தரப்போறேன். நமக்கு குழந்தை பிறக்கும். இந்த குடும்பத்துக்கு நான் வாரிசு கொடுக்க போறேன். சீக்கிரம் வாங்க கிருஷ்ணா. எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? ஐயோ தப்பாயிடுச்சே. அப்போ ஹோம்ஒர்க்கா? ஆமா ஆமா. நான் உனக்காக காத்துக்கிட்டு No, இருக்கேன். முதல்ல இந்த கால் பத்தியா? சார், please சார். சார். இந்த மெமரி கார்டை அன்னைக்கு வாசிகாந்தி ரூம்ல இருந்து எடுத்தோமே, இதுல என்ன இருக்குன்னு பார்க்க மறந்துட்டோமே. சரி, இப்போ ஃபோன்ல போட்டு பார்ப்போம். கையில் என்ன மெமரி கார்டு மாதிரி தெரியுது? இவங்கிட்ட எது? ஒருவேளை இதான் வாசிக்கு தர மெமரி கார்டா இருக்குமோ? ஐயோ, வாசுகி தர மெமரி கார்டா இருந்தா அதை பப்பு பார்த்தா கதை கந்தலாச்சே. மாதவா, எப்படிடா இந்த மெமரி கார்டை வாங்குறது? என்ன பாரு, இங்க பாப்பா கொஞ்சம்.
சீக்கிரம் வா. டேய் டேய் இதோ இரு வரேன். அப்பா இதான் நல்ல சான்ஸ். எங்க போச்சு? ஐயோ ஏய் வாசுகி, இப்படி மறந்து தொலைச்சிட்டியே. வாசுகி சொன்ன மெமரி கார்டா இருக்குமோ? எங்கடி வச்ச அந்த வாசுகி மெமரி வாசுகி கார்டு? வாசுகி இத பாரு. என்னங்க இது? நம்ம தேடுற மெமரி கார்டு இதான் நினைக்கிறேன். பப்பு கிட்ட இருந்தது, சுட்டுட்டேன். அப்படியா? ஆ, ஆ. புடிங்க. என்ன மெமரி கார்டு காணோம்? இங்க தானே வச்சோம். எங்க போச்சு? அதுக்குள்ள எங்க போச்சு? கண்மணி என்னாச்சு? நான் இது வந்துடுறேன். நீங்க கொடுத்த விபூதி பூமி 3 தடவை மட்டும்தான் கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாங்க. இதோட போதும், எல்லாம் சரியாயிடும். ஏதாச்சும்னா என்ன கூப்பிடு. இப்ப வந்துடுற ஒரே ஒரு செகண்ட் இரு. கண்மணி பூமி பூமி என்னாச்சு? ஒரு வருண் எனக்கு யார் இருக்கா பூமி? எனக்கு யார் இருக்கா? பூமி போடாத பூமி. பூமி என்ன பண்ற? அம்மா பூமி அவனால ஆகாது பூமி. பூமி இங்க பாரு பூமி. பூமி இங்க பாரு பூமி. பூமி என்னங்க இதாங்க. இதா என்னங்க இதாங்க. வாசுகி சக்சஸ் சக்சஸ். ஐயோ அப்பாடா. வாழ்க்கையில நீங்க பல நேரத்துல ஃபியூஸ் போன பல்பா இருந்தாலும் கடைசியில LED டியூப்லைட் மாதிரி ஒரே ஒரு தடவை பிரகாசமா எரிஞ்சிட்டீங்க. ஐயோ என் புருஷா. ஆமாமா, இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய அவார்டு. வருண்ட போய் காட்டுவோம். ஐயோ இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. அதை விட பெட்டர் ஐடியா ஒண்ணு இருக்குங்க. இத நான் தானே ஷூட் பண்ணேன். இத நானே கொண்டு போய் வருண் கிட்ட காமிச்சா அவன் நம்ப மாட்டான். சொல்ல வேண்டியவங்க இத சொன்னாதான் அவன் நம்புவான். யார் சொல்லணும்? ருத்ரா. ஓ அவளா? வருண் ஆசிரமத்துக்கு போய் ருத்ராவை சந்திச்சப்போ அவ கண்மணி தான் பூமியை கொன்னான்னு சொன்னால. நாம தானே வாசி அவளை அப்படி சொல்ல வச்சோம். கரெக்ட். ஆனா வருண் அந்த ருத்ரா சொன்னத முழுசா நம்பின மாதிரிலாம் எனக்கு தோணல. அதனால நாம இந்த வீடியோவை ருத்ராவுக்கு அனுப்பி அவளையே இந்த ஆதாரத்தை வருணுக்கு அனுப்ப சொல்லுவோம். அப்பதான் வருண் ருத்ரா சொன்னதெல்லாம் முழுசா நம்புவான். நல்ல ஐடியா வாசுகி, அத உடனே செய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.